இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் வெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசின் தந்திரம். ஆம், ஆதியிலே நாம் பிசாசின் தந்திரத்தை குறித்து பார்த்தோம் என்றால், ஆதாம் ஏவாளோடு அவனுடைய தந்திரம் காணப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துவதில் மகிழ்ச்சி அடைந்தான் பிசாசு. யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றாலும் அங்கே பிசாசானவன் அவனை வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்து அவனை அனைவரும் தூஷிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் அவன் தன்னுடைய சுய தந்திரத்தினால் நம்மை எல்லாம் அழிக்க எண்ணுவான். ஆகவே இந்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது, இந்த தந்திரங்களில் நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த தந்திரங்களில் ஜெயிப்பதற்கு 6 விதமான ஆயுதங்களை எபேசியருக்கு பவுல் எழுதும்போது கூறுகிறார். 1, சத்தியம். ஆம், உண்மை, தேவனுடைய வார்த்தை. அதை ஒரு யுத்த களத்திலே யுத்தத்துக்கு செல்கிற ஒரு மனிதனுடைய கச்சை ஆடையை போல சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த களத்தில் நிற்கிறவன் இருக்கக்கூடிய ஒரு ஆடை அவனுக்கு எவ்வளவு முக்கியமோ, பாதுகாப்பு கவசம். நம்ம வாழ்க்கையில் சத்தியம் காணப்பட வேண்டும், சத்தியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், வேதத்தின்படி வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது, நீதி என்னும் மார்க்கவசம். யுத்த களத்தில் இருக்கிறவன் அம்புகளை எய்யும்போது அவனுடைய மார்பை குறிவைத்து தாக்குவான். அதை பாதுகாப்பதற்கு மார்பு பகுதியிலே ஒரு கவசம் அணிவார்கள். அந்த கவசத்தை போன்றதுதான் நீதி. நம்மகிட்ட நீதி காணப்பட வேண்டும். நம்ம இடத்துல அநீதி காணப்படுமானால் நம்முடைய குறைவுகளை கொண்டு பிசாசானவன் நம்மை ஜெயித்து விடுவான். நீதியுள்ள வாழ்க்கை. 3வது, யுத்த களத்துக்கு செல்கிறவன் அணியக்கூடிய பாதரட்சை, பாதுகாப்பான பாதரட்சை. அவனுக்கு எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவன் அதற்கேற்ற கிரிப், அதற்கேற்ற பிடிமானம், அவன் ஓடுவதற்கும் எந்தவித இடையூறற்ற ஒரு பாதரட்சை. அந்த பாதரட்சை அவனுக்கு எவ்வளவு அவசியமோ, கல்லோ மண்ணோ குத்தாதபடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பரிசுத்த ஜீவியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அனுதினமும் ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சமாதானம். 4வது, கேடகம். அம்புகளை எய்யும்போது அதை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாயுதம் கேடகம். இது சொல்லுகிறது, விசுவாசத்தோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, என்ன கண்ணீராலும் சரி, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 5வதாக, இரட்சண்யம் என்னும் தலைச்சிரா. தலைதான் மிக முக்கியமான பாதுகாப்பான பகுதியாக இருக்கும்.
தலையில் அடிபட்டு விட்டதென்றால் மரணம், இரட்சண்யம். நாம் எப்பொழுதும் ஒரு பரிசுத்த ஜீவியம், ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பாதை. ஆறாவதாக, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், மற்றவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதமாக வசனம். ஆம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.